வணக்கம். இது கார்த்திகா ஹாபீஸ் சேனலுங்க. இந்த ஹாபீஸ் சேனலுக்கு நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவேற்கிறோம். நாங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற ரேர் காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், கரன்சிஸ் அதை பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து புதுசாக கலெக்ஷன் பண்ணுறது வந்து உபயோகமாக இருக்கும். ஏன்னா காயின்ஸ்லாம் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வேல்யூ அதிகமாகும். ஓல்டு காயின்ஸ் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி 1980s 90s அப்போ வந்து காயின்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடியே நல்ல விலைக்கு விற்கலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் அடுத்த வர ஜென்ரேஷன் கொடுத்து போனால் கூட பின்னாடி இதோட வேல்யூ வந்து அதிகமாகும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டு ஷேப் காயின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ஆக்டாகன் காயின் அப்படிம்பாங்க. அது 8 சைடு இருக்குது பாருங்கள். நார்மலாக காயின்ஸ்னாவே வந்து ரவுண்டாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து 8 சைடு மில்லிங் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி காயின்ஸில் நீங்கள் வந்து தனியாக கலெக்ஷன் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் கலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பிரத்யேகமாக கலெக்ஷன் பண்ணால் கூட உங்களுடைய காயின் கலெக்ஷனுக்கு வந்து வேல்யூ இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1980s வந்து ஈராக் நாட்டு காயின். இது ஈராக்குன்னு இங்கிலீஷ் எழுதலை, ஏன்னா அது அவங்க மொழியில் தான் எழுதியிருக்காங்க, ஈராக்கி மொழியில் எழுதியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் 8 சைடு இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே அதுலேயே மில்லிங் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் டிசைனு. நடுவில் வந்து ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அது வந்து வேல்யூ 250 ஃபில்ஸ் அப்படின்ட்டு சொல்லி அந்த காயினுடைய வேல்யூவை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு நிக்கல் காயின். இது பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வருஷம் எழுதியிருக்காங்க 1980ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அது அந்த ஈராக்கில் இருக்கிறதுனால சரியாக அந்த வருஷம் நம்மளை சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பாம் ட்ரீ இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த பாம் ட்ரீயோட உருவம் இருக்குது. ப்ளஸ் அந்த அவங்களுடைய அதுலேயும் மில்லிங் இருக்குது பாருங்கள். காயின் பண்ணி மில்லிங் இருக்குது, நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதோடைய வெயிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து 10.4 கிராம்ஸ் வெயிட்டுங்க இது. அதே மாதிரி டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 30 mm டயமீட்டர். இது திக்னஸ் வந்து 1.98 mm திக்னஸ். இது 10 கிராம் அப்படின்னாவே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இந்த காயின் இது. ஸோ இந்த மாதிரி காயின்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கூட கிடைக்கும், கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். இது ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 100 150 விற்கிது. அப்படி இல்லாமல் நீங்கள் நிறையா கடைகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நிறையா இதுக்குன்னு காயின்ஸுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக வந்து நிறையா கடையெல்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு பார்த்தா கூட இந்த மாதிரி காயின்ஸ் தனியாக நீங்கள் வந்து சேர்க்கலாம். இதை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி காயின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு நாட்டிலையும் பண்ணியிருப்பாங்க. அது இங்கிலாண்டில் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். சம் பவுண்ட்ஸ்னு சொல்லி வரும். நான் என்கிட்ட இந்த காயின் இல்லை, ஆனால் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஷேப்பாக நீங்கள் இந்த டைப்ஸ் காயின்லாம் கூட நீங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணலாம். இல்லாமல் நீங்கள் இந்த நியூமிஸ்மேட்டிக்ஸ் கிளப்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி இந்த மீட்டிங்லாம் நடக்கும்போது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி அந்த காயின் கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. எக்ஸிபிஷன்லாம் நீங்கள் அடிக்கடி அட்டன் பண்ணணும். இந்த காயின் கலெக்ஷன் இந்த மாதிரி நிறைய விலைக்கு விற்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்கும், காயின் எக்ஸிபிஷன் நடக்கும். அங்கே போய் பார்த்தாலே தெரியும் எந்த காயினுக்கெலாம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. சில சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் காயினை கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அங்கே இல்லாமல் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி காயின் கலெக்டர்ஸ்லாம் கான்டாக்ட் பண்ணி கூட விற்கலாம். அந்த மாதிரி நிறைய வழி இருக்குது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணோம்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஹாபியை வந்து நம்ம கொண்டு போகலாம். மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு தொடர்ந்து சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.